எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அனுபவிச்ச ஒரு சில விஷயத்த சொல்றேன். என்னன்னா, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் சொல்றேன். இப்ப நமக்கு நல்லா பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ரோட்லயோ, பஸ் ஸ்டாண்ட்லயோ எங்கேயோ நம்மள பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்மள திரும்பிப்பாங்க தெரியாதவங்க மாரி. டக்குனு வந்து "வாம்மா நல்லா இருக்கியா? எப்படி இருக்கேன்னு?" கேட்க மாட்டாங்க. நம்ம டக்குன்னு நான் பார்த்துட்டா ஓடி போய் எங்க நின்னாலும் திரும்பியே நின்னா கூட ஓடி போயி, "அக்கா நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களான்னு?" பேசிடுவேன். ஆனா அவங்க நம்மள பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு தெரியாத மாரி அப்படியே போயிருப்பாங்க. அதுல என்ன ஈகோ வருதுன்னு தான் எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. வீட்டுக்கு போனா கூட வான்னு கூப்பிட மாட்டாங்க. என்னன்னா, அது வந்து பெரியவங்க, சின்னவங்கன்னு ஈகோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கோம். அதுல என்ன பெரியவங்க, சின்னவங்கன்னு தான் எனக்கு தெரியல. பெரியவங்களோ, சின்னவங்களோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. நமக்கு எங்கேயோ பார்க்குறோம். அவங்கள டக்குன்னு வாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கூப்பிடுறதுல என்னதான் ஒரு கஷ்டம் வருதுன்னு தாங்க எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் ஃபங்ஷனுக்கு பத்திரிக்கை வச்சு நம்மள கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம அவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு 1008 பிரச்சனைய விட்டுட்டு ஓடிருப்போம். ஆனா, நம்ம பக்கத்துல உள்ளவங்கள்ட்டலாம் பேசுவாங்க. நம்மகிட்ட வந்து வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்க. சும்மா கூட பேச மாட்டாங்க. நம்மள பார்த்துட்டு அப்படியே மத்தவங்கள்ட்ட பேசிட்டு போயிருவாங்க. இது எதனாலன்னு தான் தெரியல. ஆனா சண்டை இருக்காது, வம்பு இருக்காது. முன்னாடிலாம் நல்லா பேசியிருப்போம். நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கைலாம் எடுத்து வரும்போது நல்லா பேசியிருப்போம். ஆனா நம்மகிட்ட அங்க போனா பேச மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியுது இதெல்லாம் வருத்தம்ன்ட்டு எனக்கு.